புராணத்தின் ரீதியின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நீண்ட கால நிரந்தர பகை இருந்தது. அடிக்கடி அவர்களுக்குள் போர் நடந்தது. இரு தரப்பிலும் பலர் உயிரிழந்தனர். அசுரர்களில் இறந்தவர்களை அவர்களின் ராஜகுருவான சுக்கராச்சாரியார் தன்னுடைய மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் உடனே உயிர் பெற்றெழச் செய்தார். ஆனால் தேவர்கள் வகையில் அவர்களின் குரு பிரகஸ்பதிக்கு அந்த மந்திரம் தெரியாத காரணத்தால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அவர்கள் சாகாதிருக்க வழிவகைகளை ஆராய்ந்த போது மரணத்தை வெல்லும் சக்தி படைத்த அமிர்தத்தை சாப்பிட்டால் சாகாமல் இருக்கலாம் என்பதை கண்டறிந்தார்கள். திருப்பார்க்கடலில் அற்புத மூலிகைகளை போட்டு மந்தர மலையை மத்தாக நிறுத்தி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக பயன்படுத்தி தயிரை கடைவது போல் கடைந்தால் அமிர்தம் வரும் என்று தெரிந்து கொண்டார்கள். இது மிக பெரிய முயற்சி. மகா விஷ்ணுவை தஞ்சம் அடைந்து உபாயம் கேட்டார்கள். மகாவிஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்து தன் முகில் மந்தர மலையை தாங்கிக் கொள்ள தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அதில் கிடைக்கும் அமிர்தத்தை அசுரர்களுக்கும் பங்கு கொடுப்பதாக இருந்தால் அமிர்தம் கிடைக்க பார்க்கடலை கடைய உதவி செய்வதாக இருதரப்பும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதிலும் தேவர்கள் சூழ்ச்சி செய்து வாசுகியின் தலைப்பக்கம் அசுரர்களை நிறுத்தி வால் பக்கம் தேவர்கள் நின்று கடைந்தார்கள். அப்படி கடையும் போது வாசுகி என்னும் பாம்பின் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அதை சர்வேஸ்வரன் அசுரர்களையும் தேவர்களையும் காப்பாற்றும் பொருட்டுதானே சாப்பிட்டு விட்டார். அந்த விஷம் சிவபெருமானுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்பதற்காக கழுத்து பகுதியில் இருந்து கீழே வயிற்றுக்குள் இறங்க விடாமல் பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்து கொண்டதால் சிவன் கழுத்தில் விஷம் தங்கிவிட்டது. அதனால் அவர் கழுத்தும் நீல நிறமாகிவிட்டது. அதனால் சிவனுக்கு நீலகண்டன் என்னும் ஒரு பெயர் உண்டு. நம் அனைவருக்கும் கழுத்தில் சங்கு இருப்பதன் காரணம் அதுதான் என்று ஒரு ஐதீகம் உண்டு. பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷத்தை அடுத்து தேவோக பசுவான காமதேனுவும் வெள்ளை குதிரையும் வெள்ளை யானை எனப்படும் ஐராவதமும் கேட்டதை கொடுக்கும் பாரிஜாத மரமும் அப்சர ஸ்திரிகளும் தேவதைகளும் திருமகள் மகாலட்சுமியும் தோன்றினார்கள். கடைசியாக அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி தோன்றினார். அவர் தேவலோக வைத்தியரானார். அமிர்தம் கிடைத்தவுடன் தங்களுக்கும் அதில் பங்கு வேண்டுமென்று அசுரர்கள் தகராறு செய்தார்கள். மகாவிஷ்ணு தேவர்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி முன் வரிசையில் தேவர்களையும் பின் வரிசையில் அசுரர்களையும் அமர வைத்து எல்லாருக்கும் தன் கையால் பங்கு தருவதாக சமாதானப்படுத்தினார். தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை பகிர்ந்தளித்துவிட்டு அசுரர்களை மோகினி ஏமாற்றி விடுவாள் என்று நினைத்த சொர்ணபானு என்ற ஒரு அசுரன் தேவர் மாதிரி உருமாறி தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அவனும் அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டான். இதை அறிந்த சூரியனும் சந்திரனும் இவன் நம் தேவர் இனத்தவன் அல்ல, அசுரன் என்று காட்டிக் கொடுத்தவுடன் மோகினி உருவில் இருந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த சட்டுவத்தால் சொர்ணபானுவின் சிரசை அறுத்து விட்டார். அமிர்தம் அருந்திய காரணத்தால் சொர்ணபானு சாகவில்லை. தலை ஒரு பாகமாகவும் உடல் ஒரு பாகமாகவும் ஆகிவிட்டது. யார் இந்த சொர்ணபானு? சப்த ரிஷிகளில் ஒருவரான கஸ்யபருடைய பேரன் விப்ரசித்து என்ற அசுரனுக்கும் பக்த பிரகலாதனின் தந்தையான இரணியனின் உடன் பிறந்த சகோதரி சிம்கிகைக்கும் பிறந்த மகன்தான் இந்த சொர்ணபானு. துண்டிக்கப்பட்ட சொர்ணபானுவின் தலை பர்பரா என்னும் தேசத்தில் வந்து விழுந்தது. அந்த சமயம் அந்த நாட்டின் மன்னரான பைடினசன் என்பவன் தன் மனைவியுடன் சென்று கொண்டிருந்தான். இந்த தலையைக் கண்ட அவன் அதை எடுத்துக்கொண்டு தன் அரண்மனைக்குச் சென்று வளர்த்தான். அமிர்தம் உண்டால் உயிர் போகாத நிலையில் தலை இருந்தது. தனக்கு அழியாத நிலையை அளித்த திருமாலை நோக்கி கடுமையாக தவம் இருக்க அதன் விளைவாக தலையின் கீழ் பாம்பு உருவம் வளர்ந்து ராகு பகவான் ஆனார். இதன் காரணமாகவே இவரை பைடினச குலத்தவர் என்று போற்றுகிறோம். இது போலவே சொர்ணபானுவின் உடல் பூமியில் மலயம் என்ற பகுதியில் விழுந்தது. அப்படி விழுந்த அந்த உடல் ஜைமினி அந்தன முனிவர் வாழ்ந்த இடத்தில் விழுந்தது. அந்த உடலை ஜைமினி முனிவர் எடுத்து ஆன்மீக உண்மைகளை ஊட்டி வளர்த்து ஞான காரகனாக ஆக்கினார். மேலும் திருமாலை நோக்கி ராகுவைப் போலவே கேதுவும் தவம் இருந்து தலையற்ற உடலின் மீது தலையாக பாம்பின் 5 தலை உருவாகி கேது பகவான் என்று பெயர் பெற்றார். மேலும் இவர் ஜைமினி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஆனார். இவர்கள் இருவரும் ராகு கேது தங்களை காட்டிக் கொடுத்த சூரியன் சந்திரன் இருவரையும் ஆண்டிற்கு இருமுறை கிரகணத்தை ஏற்படுத்தி அவர்களது சக்திகளை பாதிக்கின்றனர். இந்த இரு நிழல் கிரகங்களின் பிரத்யேகமான பலன்களை பாவக ரீதியாக கூறுவதற்கில்லை. வான மண்டலத்தில் இவற்றுக்கான பிரத்யேகமான ராசிகளும் ஆட்சி வீடுகளும் அமைக்கப்படவில்லை.